ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்கே நல்ல குளிர் முடியல. மைக் ஆன்ல இருக்கா? ஆன்ல இருக்கு. இல்லைன்னா பச்சை கலர் வராது. பச்சை தான் எனக்கு பிடிச்ச கலர். அப்புறம் என்ன விசேஷம்? நம்ம ஒரு வாரமாக வரல. அதே சொல்றீங்க. ஏற்கனவே கமெண்ட்ல வந்துட்டு என்ன வரல. பட் இட்ஸ் குட் டு சி. அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லாதீங்க, ஏதாவது சொல்ல போறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு காமெடி சென்ஸ் உச்சத்துல இருக்கு. பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாங்க. இல்லவங்க கேமராக்குள்ள. ஆனாலும் நிறைய பேர் இன்னும் லாஸ்ட் டைம் எல்லாம் அவ்வளோ சொல்லியும் நிறைய பேர் இது அந்த பழைய ஒரு திங்கிங் இன்னும் விடல. நம்ம பத்தி நாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. திருப்பி கூட நீங்க நிறைய பேர் சம்டைம்ஸ் ரொம்ப கொச்சையா கமெண்ட் பண்றீங்க. யோசிச்சு பண்ணுங்க. நாம என்ன நாங்க வேலை செய்யறோம், அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. வாரம் முழுக்க வாரத்துல 5 நாள் வேலை செய்யறாங்க. நான் வாரத்துல 6 நாள் வேலை செய்யறேன். ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அப்புறமா சாட்டர்டேல எங்களுக்குன்னு ஒரு லீஷர் டைம்னு ஒரு 1 or 2 hours எங்க 2 பேருக்கும் கிடைக்கிறது தான் இந்த டைம் நாங்க வீடியோ பண்றது. ஸோ அந்த டைம்ல தான் நாங்க வீடியோ ஏதாவது அது ஒரு எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். இதனால எங்களுக்கு காசுக்கு சில ஒன்றும் வரது கிடையாது. ஃபன் அண்ட் மென்டலி நம்ம இது பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மாதிரி தான் நாங்க 2 பேரும். ஸோ அதுக்கு நம்ம அது என்ஜாய் பண்ணி தான் பண்றோம். அதுல நீங்க நம்ம செக்ஷுவல் ஓரியன்டேஷன் எல்லாம் கமெண்ட் பண்றீங்க. அப்போ என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். நாமளும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றோம், நீங்களும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எத்தனையோ மென் வந்து 2-3 பேர்ல உட்காந்து பண்றாங்க. ரியாக்ஷன் வீடியோ இன்னும் நாங்க மட்டும் பண்ணல. ஆமா, ரியாக்ஷன் வீடியோ உலகம் பூரா பண்றாங்க, நாங்க மட்டும் பண்ணல. ஆமா. ஸோ மென்னு பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறா பேசுறது இல்லை. வேண்டாம். யாரே அப்படி எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க? நம்ம மனசுல இருக்கிறது நமக்கு தெரியும், உங்க மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வச்சு நீங்க அப்படி நினைக்கிறீங்கனாலும் கூட பப்ளிக்கா அது போடுறது உங்களுக்கு தான் அது. இட்ஸ் லைக் நம்ம ஒரு சவருக்குள்ள இருந்துட்டு டைப் பண்ணா நம்ம முகத்தையா பார்க்க போறாங்க. நம்ம என்ன வேணா பேசலாம், நம்மள என்ன நேர்லையா இருக்கும், நம்ம என்ன வேணா பேசலாம், நம்மள ஒன்னும் கேள்வி கேட்க போறது இல்லைன்ற அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான். அது கோழத்தனமா தான் நான் பாக்குறேன். நான் வழக்கம் போல அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். பட் நான் இவங்க அந்த மாதிரி லைட் நான் எதுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் when I'm doing something it shows my thinking. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க I think it would be good if you could do respectable comments. நாம கிரிட்டிசிசம் எடுக்க ரெடியா இருக்கோம், ஆனா ரெஸ்பெக்டபிளா போடலாம். அதுக்கப்புறம் நிறைய வந்து கொரியாவை பத்தி ஏதாவது கொரியாவை பத்தி எக்கச்சக்கமான வீடியோ இதே சேனல்ல கீழே போய் பாருங்க. நிறைய பேக்ல போய் பாருங்க. எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ், ஒரு 50-60 வீடியோ கொரியாவை பத்தி நாம பண்ணிருக்கோம். ஃபுட்டு பத்தி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இங்க இருக்கு, அப்புறமா ரோடு ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, ஒரு கார்டன் எப்படி இருக்கு, பார்க் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற கார்பரேஷனோட ஒர்க்லாம் என்ன, எப்படி இங்க வந்து ரோடு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, டிராஃபிக் எப்படி, ஸ்கூல் சிஸ்டம் என்னன்றது அவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யாருமே இன்னும் நீங்க எதுவும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போயிட்டு பாருங்க எல்லாமே. சோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ணலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாம நீயா நானா லவ் மேரேஜ். இது வந்து ட்ரோல் தமிழன் சேனல் பண்றதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் பண்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க வீடியோ பண்ணிட்டு. அதனால பண்றோம். இப்போ வந்துட்டு நீயா நானாவில் வந்து லவ் மேரேஜ் செய்த மகனை வச்சு செஞ்ச அம்மா, ஓகே, அதனோட ட்ரோல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே. என்னதுப்பா? என்ன செக் பண்ண போறீங்க? எப்படி பண்றாங்க பாருங்க. செட் ஆயிருக்கு. கொஞ்சம் பாக்கடிங்க. ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. ஒரு பொதுவான மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குன்னா என்னவா இருக்கும் எனக்கு தெரியும்.
கேளுடா, நம்ம வீட்டுலதான் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஆனா நீ லவ் மேரேஜ் பண்ண கூடாது வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க. செத்தாலும் அந்த இரும்பு அந்த பொருளை நீ தொட்டுறாது. முதல்ல நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மாவே சொல்லி உங்கள் காதல் விழுந்த உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டா, இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். அதாவது சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். எஸ் சார். ஆமாங்க சார். அப்படி ஒரு லவ்டா. அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா வந்து பக்கத்தாடி ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் குடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். அப்புறம் என்னாச்சு? டிவில ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துருக்காங்க போல சார். அப்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். திருக்குறள் சைஸ்ல பிளாஷ்பேக் சொல்லிட்டாப்ப. சாலிடா நம்ம டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்து வேற மாப்பிள்ள. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா? இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு பிடிக்கும், ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி, இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி? சொல்லு ரேவதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? காதல் கதையெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்காங்க. ஒரு டைம் அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு. கிடைக்கலன்னா விடு, நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இல்ல 2 டைம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், இன்னொரு டைம் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா என் தளபதிய? அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்க. இவனை பசக்குன்னு அமுக்கம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. அதனால அப்ப இந்த கதைய உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா? அப்பா 2 பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. அங்க போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அந்த பாட்டை வச்சுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? எற்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்ச மாமா. அந்த பாட்டு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பாடினாரு. அதை பார்த்துதான் அம்மா அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சாங்க. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமாமா. லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் போல் இருக்கேன். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அம்மா வந்து 10th படிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோயில்ல. தாலி ஒழிச்சிட்டே வீட்டுல நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது? கவிதை எழுதிட்டு பிடிக்கலனா அங்கங்க கசையை போட்டு வந்துருவேன். அது சினிமா பாட்டா வந்துருதுப்பா. தாலிய மறைச்சுக்கிட்டாங்க. மறைச்சு ட்ரெஸ்ல பின் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்துட்டு தொடப்ப கட்டதான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க? ஆமாங்க சார், வீட்டுல இருந்தேன். அப்ப மணிரத்னம் படம் லேட்டா தான் எடுத்திருக்காரு. நீ எழுதுன இதுல என்னப்பா சந்தேகம்? ஏன் காதல் திருமணம் வேண்டாம் என்கிறீர்கள் நீங்கள் காதல் திருமணம் செய்துவிட்டு? அப்படி கேளு. 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நான் 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். எந்த பரேனு மனசு கரையுது சார். இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். அந்த மெச்சூரிட்டி வேணும் முதல்ல. ஃபர்ஸ்ட் வயசுல புரியாம கல்யாணம் பண்ணிட்டோம், காதலிச்சு புரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஜெனினா சார் கல்யாணம் பண்ண ஒன்னும் கிடையாது. நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலா நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ண வேணாம் தான் இருந்தேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க. இவங்க ரொம்ப சேம் கேஸ்ட் தான், ஆனா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. என்னடா அது வேக்கண்ட் வேணா நாலடி சவுக்கால அடிச்சிட்டு போடா. நீ வரேன் போறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்கா? அதுக்கு வந்து அந்த லவ் பண்ற மெச்சூரிட்டி நீங்க போய் சத்தம் போடுறதுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். நீங்க போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களா ஒரு டைம் 2 தடவை? சொல்லவா
தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இப்ப வீட்டுக்கார கல்யாணம் பண்றப்ப பொருளாதார அந்தஸ்துலாம் பாத்தீங்களா? விஷயமே வேற. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. எங்க அம்மா கிட்ட இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நேரா கேட்டாரு. இங்க இருந்து ஓடி போய் அவரை அடிச்சு அவங்க அப்பா இருக்காரு. உங்க அம்மா பண்ண ரேஞ்சுக்கு பார்த்தா நீங்க பண்ணது சாதாரணங்கிறீங்க. உங்க அம்மா அப்ப என்ன பண்ணாங்களோ அதே இவங்க இப்ப பண்ணாங்க. நம்மளை கௌரவப்படுத்தி பாக்குறது இந்த பழைய பிள்ளைக்கு வேலையா போச்சு. அதாவது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நான் சொல்றேன் கரெக்டான்னு சொல்லுங்க. ஓகே ஓகே இவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. ஆமா. நீங்க எப்படின்னா ஊரு குறை சொல்லாத அளவுக்கு விவரமாவும் இருக்கீங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? மருமகளுக்கு நீங்க கூட நின்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. அந்த பொண்ணோட பேரு காலம் உங்க சிரமப்படுற காலகட்டம். ஒரே மாசத்துல வந்துட்டாங்களே. எல்லாம் பண்ணதா சொல்லி காட்டுறீங்க. இல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். இல்ல அவன் செய்யலன்றானே சார். அவளுக்கு தெரியல சார். உங்க ஒய்ஃப் எங்க பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி மேடைக்கு வாமா. இதோ வந்துட்டேன். உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டுட்டாங்க ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னால. ஆமா, starting ல. அதெல்லாம் இல்லாம இந்த கல்யாணம் சுமூகமா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்க ஃபேமிலில கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. எப்படி சொல்றா பாரு. எப்படி சொல்லலாம்? நீ 2 குழந்தைய நான் தானடி சொகப்ப பிரசவத்துக்குலாம் கூட்டு போய் பார்த்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துக்கல அதை கேக்குறாங்க. 3 மாசம் தானடி வாடகை வீட்டுல வந்தீங்க. அப்புறம் அவன் என்ன சொல்றாங்க? அவன் அப்படிதான் கேட்பான். நீ என்ன சொல்லணும் சொல்லட்டுமா? அதனால இருந்து அவங்க என்ன சொன்னாங்க? அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பாய மருமகன்ட்டாங்க. ஆமா சொல்ல மீனா. அவங்க இப்ப கேக்கலாமா? அவங்க ஸ்டார்டிங் கேக்குறாங்கம்மா. என்ன சொல்ல நடந்தது சொல்லி அதான் செய்றீங்க. பயமா அது கடிச்சிடாத. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்படி ஒரு பையன் இல்லைன்னா இந்த மீனாவை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் யோசிக்கிறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. இப்ப உங்களுக்கு தோணுதா இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? பாவம் இந்த பொண்ணை போய் திட்டமே. வரானாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. வரணும் வருவோம் பாரு வரணும். அது இன்னும் உங்க பையன் மனசே உறுத்துது. இந்த பொண்ணு சொல்லாம இருந்தாலும் அது மனசுக்குள்ள அது இருக்கத்தான் இருக்கு. இருக்குதா மீனா? உண்மையா சொல்லுங்க. தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. இருக்குதுன்னா சரி மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். சாரி. சரிம்மா, அன்னைக்கு நான் உங்க வீடு ஏறி வந்து பேசுறது உனக்கு எதனா மனசுல கஷ்டமா இருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத, ஓகேவா? உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் சூப்பர் அம்மா. ஒரு 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 நல்ல கேரக்டர் இவங்க. நல்ல கேரக்டர். அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி மோசமான கேரக்டர். இப்படி இருந்தது முடி, இப்ப இப்படி ஆயிடுச்சு வன்னியன் படத்துல. சொல்லுவேன் என் லைஃப்ல நான் ஏதோ அவசரப்பட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டத்திலே இருந்தவங்க. ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆனா உங்க காதல் எப்படின்னு தெரியல. உங்க காதல் சூப்பர் காதல். 10 வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறாப்ல மனைவிக்காக. அப்புறம் என்னன்னா ஒரு பொண்ணு நீங்க அவமரியாதை செஞ்சுட்டீங்க. ஆமா ரொம்ப நிக்கிறான். மூஞ்ச பார்த்து சொல்லண்டியே. முந்தாடா அந்த சண்டை கூட வாழவே வாழாமா எனக்கு வாழ்க்கை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இது இந்த 10 வருஷத்துல 10,000 தடவை வந்திருக்கு வார்த்தை. ஆனா என்ன விட்டு என்னைக்கும் அவளும் போனது நானும் விட்டுக்கலாம். என்னால ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றப்ப சென்னைக்காரங்க சொல்லுவாங்க. அதாவது கோவம்னா கோவமா இருப்பாங்க, பாசம்னா பாசமா இருப்பாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. மீனாவை பிடிக்காதுன்னா மீனாவை பிடிக்காது, மீனாவை பிடிக்கும்னா அவனே போக சொன்னாலும் நீ போக கூடாது. நீங்க பெரிய ஆள் ப்ரோ. ஐ லைக் யூ. இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதுனாலும் நான் தான் சொல்லுவேன். நீ என்னடா போக முடியாது போன்னு சொல்லுது, நான் தானே சொல்லுவேன். முன்னாடி நான் எங்க அண்ணாவும் நரேஷும் நாமெல்லாம் வீட்டுல இருக்கும்போது 2 ஆப்ஷன் போடுன்னு சொல்லும்போது உனக்கு ஏதாவது ஒண்ணு தொடுன்ற மாதிரி ஒரே ஒரு விரல கொடுப்போம்ல, அந்த மாதிரி அந்த அம்மா. ஆமா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ன்ற மாதிரி. இதுல ஏதாவது ஒண்ணு தொடு, உனக்கு ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான்.
ஆனா வீட்டுக்கு போனா செம்மையா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கோவம் எல்லாம் வருது, அதுக்கு பயங்கரமா வருது. நல்ல வீடியோ, ட்ரோல் செம்மையா இருந்துச்சு. அந்த எனக்கு ஆக்சுவலி இந்த ட்ரோல் வீடியோ பார்க்கும்போது, ஐ மீன் எல்லாருக்கும் அப்படிதான், அந்த டாபிக் எனக்கு ஆக்சுவலி ஃபோக்கஸ் கம்மி, அந்த ட்ரோல் தான் நடுவுல வருது. அதுதான் எனக்கு ஜாஸ்தி வர மாதிரி இவங்கதான் வருது நடுவுல, பரிதாபங்கள் தான் போட்டுறாங்க. ஆமா ஆமா, இப்போ அவங்களும் செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆமா, செம்மையா இது ட்ரோல் தமிழ் நல்ல ட்ரோல் மெட்டீரியல் போடுறீங்க நல்லா. ஆனா என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பசங்களுக்கு சொல்றதுதான் வந்துட்டு, நாங்க தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், நீ வந்து படிச்சுட்டு வந்து இண்டிபெண்ட்டாகி நல்லா சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை ஃபார்ம் பண்ணிக்கோ, அப்புறமா நீ இப்போ அது சொல்கிறது தான். நானே என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் நான் அந்த மாதிரி. எல்லாரும் இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து எல்லாரும் வேலை. ரெண்டு இதுலேயும் பார்த்தா எனக்கு சம்டைம்ஸ் அப்படி கூட நான் நினைப்பேன். ஆனால் இப்போ வேற ஒரு, இப்போ எனக்கு நான் சிங்கப்பூர்ல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கப்பூரியன் சைனாக்காரன், அவன் வந்து அவன் 22 இருக்கும்போதும் அந்த பொண்ணு 18 இருக்கும்போதும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நம்ம ஊரில் நடக்காம ஏர்லி வெட்டிங்கு. அவங்க இப்போ பார்க்கும்போது அந்த வயசு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் நிற்கணும்னு, இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் தட் லுக், என்னன்னா கொரியன்ஸ் சைனீஸ் எல்லாம் எவ்வளவு வருஷம்னாலும் அப்படியே தாங்க இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலி நீங்க எடுத்து பார்த்தா நம்ம இந்தியால அப்படிதாங்க, ஏர்லியா வெட்டிங் பண்ணிக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. தெரியல, அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் அப்படிதானே பண்ணிட்டாங்க. எங்க பாட்டி எனக்கு தெரியல, எங்க அம்மா 25 தெரியல. ஆனா யா, பட் இட்ஸ் பெட்டர் டு கெட் மேரிட் when you are sensible. நான் வந்துட்டு யுனிவர்சிட்டி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. that is முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி. இல்ல காலேஜ் அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா சப்போஸ் லேட்டர் எனிதிங் ஹேப்பன்ஸ் ஆல்சோ யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இல்லைன்னா நம்ம ஆப்போசிட் ஸ்பவுஸுக்கு டிபெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பண்ணுங்க. இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் அதுக்கு தானே சீக்கிரமாக பிரிஞ்சிடுறாங்க. பிகாஸ் இந்த ஃபாஸ்ட் திங்கிங். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இப்போ அப்படிதான். ஆமாம், குயிக்காக அப்படியே லவ் பண்ணுற டைம்லேயே யோசிக்காம இப்போ கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களாம் டேட்டிங் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. இல்ல இந்த காலத்துல இல்ல, ஐ அம் டெல்லிங் தோஸ் ஓல்டு கப்புள் எல்லாம். ஓல்டுனா இந்த இப்ப பிரிஞ்ச கப்புள் எல்லாம். சாரி, ஓகே, புரியுது. அவங்க they would have taken that haste decision, இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த மாதிரி அந்த லவ் பண்ற பீரியட்ல பண்ணிக்கோன்ற மாதிரி ஹேஸ்ட்ல பண்ணுவாங்க. later they realize that they are not made for each other ன்ற மாதிரி. சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒத்து வராது, ஆனா பிரிய மாட்டாங்க. வேற வழி இல்ல, சோஷியல் ஸ்டேட்டஸ், குழந்தைங்க, அவங்களுக்காக வேற வழி இல்லாம சும்மா சகிச்சுக்கிட்டு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தேன், நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சும்மா நம்ம என்ன பிரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். சொல்லி பிரியாம. ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.